வணக்கம் காய்ஸ், நான் தான் உங்கள் யாழ்ப்பாண டீ கடை தோழன். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சுதுமலை அம்மன் கோயில் ஆன்மீக பகுதியில் தான் நாங்கள் இப்பொழுது வந்து நிற்கிறோம். ஏன் இங்கே வந்து நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சுதுமலை அம்மன் கோயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரத்தில் வந்து ஒரு காணியானது விற்பனை ஆகிறதுக்கு வந்துள்ளது. கிட்டத்தட்ட இந்த காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பிறப்பாகவும் 1 பிறப்பாகவும் பிரித்து தான் காணப்படுகின்றது. அதோடு இந்த காணி சம்பந்தமான வீடியோ தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனை ஆகிறதுக்கு வந்துள்ளது. இது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், சுதுமலை பகுதியில் வந்து சுதுமலை அம்மன் கோயிலை அண்மித்த பகுதியில் வந்து வீதியோரத்திலேருந்து 4வது காணியாக தான் இந்த காணியானது காணப்படுகின்றது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காணி வந்து மிக அழகான முறையில் துப்புரவாக்கப்பட்டு 1.5 பிறப்பாகவும் 2 பிறப்பாகவும் காணி பிரிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காணிக்குள்ள 1.5 பிறப்பு காணிக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகிய வெட்டு கிணறும் காணப்படுகின்றது. அதோடு இந்த காணியின் அத்தோடு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காணி வந்து ஒரு நன்னீர் குடிநீரை கொண்ட பிரதேசமாக தான் காணப்படுகின்றது. ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காணியின் சுற்றுப்பகுதியில் வந்து 2 பக்கத்துக்கு வந்து தோட்டங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இந்த காணியை பார்த்தோம்னு சொன்னால் 2 பக்கத்துக்கு குடிமனைகள் உள்ளதாக தான் காணப்படுகின்றது. இது வந்து வீதியை மிகவும் அண்மித்ததாக காணப்படுகின்றது. வீதியிலிருந்து 4வது காணியாக காணப்படுகின்றது. இந்த காணியை நீங்கள் வேண்டிக் கொள்வதால் வந்து இந்த காணிக்குள்ள வந்து நீங்கள் வீடுகளை அமைத்து உங்களுக்கு விரும்பிய மாதிரியான வீடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடியதாக தான் காணப்படுகின்றது. அதோடு நீங்கள் இந்த காணியை வேண்ட விரும்பினால் இந்த திரையில காணப்படுற இலக்கத்துக்கு அழைத்து இந்த காணி சம்பந்தமான சகல விடயங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த காணியினுடைய விலை சம்பந்தமான பதிவுகளையும் நீங்கள் அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த காணியை நீங்கள் வேண்டிக் கொள்றதால வந்து உங்களுக்கு நிறைய பயன்கள் காணப்படுகின்றது. நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பிறப்பாக காணப்படுகின்றது. அதற்கு பக்கத்தில் இருக்கிற காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.5 பிறப்பாக தான் காணப்படுகின்றது. இந்த 2 பிறப்பு காணிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கத்துக்கு வந்து மதில் கட்டப்பட்டு காணப்படுகின்றது. ஏனைய பகுதிகள் வந்து தூண் போட்டபடி தான் காணப்படுகின்றது. அதோடு அடுத்த காணியை பார்த்தோம்னு சொன்னால் அடுத்த காணி 4 பக்கமும் வந்து தூண் போட்டபடி தான் காணப்படுகின்றது. இந்த காணியை உங்களுக்கு 1.5 பிறப்பாக பெற விரும்பினாலோ அல்லது 2 பிறப்பாக பெற விரும்பினாலோ இந்த காணியை நீங்கள் தெரிவு செய்து வாங்கக்கூடியதாக தான் காணப்படுகின்றது. இது போன்ற நிறைய வீடுகள் காணிகள் விற்பனை சம்பந்தமான விடயங்களை அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய யூடியூப் தளத்தினை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள்.